Article 83 deals with duration of the houses of parliament. இப்போ houses of parliamentனா ரெண்டு இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. இப்போ இதோடைய டூரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்யசபா பார்ப்போம். இப்போ ராஜ்யசபாவுக்கு டூரேஷன் வந்து அந்த அவைக்கான டூரேஷன், ஹவுஸுக்கான டூரேஷன் வந்து அது வந்து பெர்மனன்ட் ஹவுஸ். அதாவது எவ்ரி 2 years, எண்ட் ஆஃப் த 2 years, 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் ஆகி அதை என்ன சுழற்சி முறையில் பண்றதுனால அது வந்து பெர்மனன்ட் ஹவுஸ். பட் அவங்களுடைய ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன டூரேஷன் அப்படின்னா 6 years. அப்ப ராஜ்யசபா எம்பிக்கு டூரேஷன் 6 years. இப்ப டூரேஷன் ஃபார் லோக்சபா பார்த்தோம் அப்படின்னா அந்த அவைக்கான டூரேஷன் வந்து 5 years. ஸோ எவ்ரி 5 years ஒன்ஸ் வந்து எல்லா மெம்பர்ஸுமே வந்து பதவிக்காலம் முடிஞ்சு கம்ப்ளீட் ஹவுஸ் லோக்சபாவுக்கு தேர்தல் நடக்கும். தட் இஸ் ஜெனரல் எலெக்ஷன். அந்த உறுப்பினர்களுக்கும் 5 years தான். ஸோ ஹவுஸுக்கும் அந்த மெம்பர்ஸுக்கும், லோக்சபா மெம்பர்ஸுக்கும் 5 years தான். ஸோ திஸ் இஸ் த டூரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட்.